ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா மேஜிக் மேப் ட்ராயிங் நோட்டுன்னு இருக்குது. இதில் என்ன மேஜிக்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வாட்டி வேணாலும் எழுதிக்கலாம். இதுலேயே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்கீங்க பாருங்களேன். யூஸ் ஸ்கெட்ச் அண்ட் இங்க் பென் ஒன்லி, டோன்ட் யூஸ் பால் பென், வைப் க்ளீன் வித் வெட் கிளாத் அப்படின்னு இருக்காங்க. நம்ம வெட் டிஷ்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மேப்பாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ வரைஞ்சிட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இப்படி ரப் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த அவுட்லைன் மேப்பு இதில் இருந்துச்சு. அதே மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மேப் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அந்த குட்டீஸ்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், கேரளா, இங்கே கேரளா, இங்கே கர்நாடகா, இங்கே தமிழ்நாடு அப்படின்னு அது பசங்களுக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுதிட்டு அது தப்பாக இருந்துச்சுன்னா அழிச்சிட்டு நம்ம உங்களுக்கு டீச் பண்ணிட்டு அவங்களை திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்தியா பொலிட்டிக்கல் மேப்பு, அவுட்லைன் மேப்பு, வேர்ல்ட் மேப்பு எல்லாமே இருக்குது. இங்கே எந்தெந்த கான்டினென்ட் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். எந்த இடத்துல ஆஃப்ரிக்கா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஃப்ரிக்கா கரெக்டாக எழுதி சொல்லலாம். ஸோ எழுதிட்டு அவங்க தப்பாக எழுதினாங்கன்னா அதை ரப் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கரெக்டாக வரும்னு கூட எழுதி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எந்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் எங்கே வரும், நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் எங்கே வரும் எழுதுறதுக்கு இந்த மேப் ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நான் ஒன்று வாங்கினேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிந்தியும் ஒன்று வாங்கினேங்க. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம் பசங்களை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்தியோட ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். இது பேரே ஒரு மேஜிக் ரைட்டிங் தான் பேரு. ஸோ நிஜமாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 rupees. ஸோ நம்ம திரும்ப பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஷீட்டே 40 rupees தான். பட் இது ஒர்த்தபிள்னு சொல்லுவேன். பசங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட்டுன்னே சொல்லுவேன். ஸோ இது மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.